உடலுக்கு ஆரோக்கியமான சுவையான ஸ்மூத்தி தேங்காய் பால் பயன்படுத்தி உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தேங்காய் பால் ஸ்மூத்தியை எனக்கு சொன்ன ஒரு ஆரா யோகா மையத்துடைய வேதா மாஸ்டர் அவர்கள் 10 நாள் பழ உணவு திட்டத்தில் ஒரு நாள் காலை உணவாக இது எங்களுக்கு எடுத்துக்க சொன்னார். இதனுடைய சுவை அற்புதமாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சே நீங்கள் இது எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது செய்யக்கூடாதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். காலை உணவாக இதை நம்ம குடிக்க போகிறோம்னா முந்தின நாளே இரவு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாதாம் பிசினையும் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கணும். அரை முடி தேங்காவை எடுத்து அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு அழகாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். இந்த தேங்காய் பால் ஸ்மூத்தியை கடந்த 5 வருடங்களாக நான் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ எடுத்துகிட்டு வரேன். இந்த அற்புதமான உணவு எனக்கு பரிந்துரை செஞ்ச வேதா மாஸ்டர் அவர்கள், அவர் ஆரா யோகா நேச்சுரோபதி அண்ட் ரிசர்ச் சென்டருடைய மாஸ்டர். அவர் தான் எங்களுக்கு இந்த உணவு பரிந்துரை செஞ்சார். ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்மூத்தியில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே அந்த பொருட்களுக்குள்ளே என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு நீங்களே தனியாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அழகாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்த அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டு தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. உணவின் மூலமாக தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் நம்ம எந்த அளவுக்கு வாழ போகிறோன்றதை தீர்மானிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடலுக்கு நன்மை தரக்கூடிய செயற்கை ரசாயனங்கள் சேர்க்கப்படாத உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்மூத்தியில் இருக்கிறது எல்லாமே விதைகள் தான். பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், திராட்சை எல்லாமே விதைகள் தான். ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அனைத்து ஆற்றலுமே இந்த விதைக்குள்ளே இருக்குது. அந்த விதைகளை தான் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். இந்த அரை மூடி தேங்காய், 5 முந்திரி, 5 பாதாம், 2 அத்திப்பழம், 2 வால்நட்டு, 5 கருப்பு பேரிச்சம்பழம், ஒரு 10 விதையுள்ள கருப்பு திராட்சை, இதெல்லாம் ஒரு நபருக்கான அளவு. நீங்கள் 2 பேர் செய்கிற மாதிரி இருந்தால் இதை அப்படியே 2 மடங்காக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை ஒரு முறை செஞ்சு குடிச்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. செரிமான பிரச்சனை இருக்குது, எனக்கு செரிக்கலைன்னா விட்டுருங்க. இந்த உணவு தயாரிக்க எனக்கு உதவி பண்ண என்னுடைய மனைவிக்கு நன்றி. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.